புத்தி கெட்ட அரசனுக்கு மதிகெட்ட மந்திரி தான் வாய்க்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தின் பொம்மை முதல்வருக்கு வாய்த்த மந்திரிகள் அனைவரும் அவருக்கு மிக பொருத்தமான தலையாட்டி பொம்மைகள் தான். தங்களுக்கு நியமித்த துறைகளின் வளர்ச்சிக்கு பாடுபடாமல் எந்நேரமும் சின்னவரின் புகழை பாடியே அவங்க காலத்தை கழிச்சிட்டு வராங்க. அப்படி நம்ம தமிழக அமைச்சர்கள் கோட்டை விட்ட துறைகளின் வரிசையில மிக முக்கியமான துறைதான் தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை. தமிழகத்தின் நம்பிக்கை தூண்களான மாணவர்களின் வளமான எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டிய பள்ளி கல்வித்துறையில் நடக்கும் அவலங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 62 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி 3 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட பள்ளியின் தற்போதைய கட்டடத்தின் நிலைமை மாணவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் நிலையில் உள்ளது. தமிழகத்தில் உள்ள 54 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தமிழ் பயிற்று மொழியாக இல்லை என்பது சமீபத்திய ஆண்டு கல்வி நிலை அறிக்கையின்படி தமிழகத்தில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் வாசிப்பு தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளது என்பது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள்ல 4500 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக 111 மாணவர்களுக்கு 2 தற்காலிக ஆசிரியர்கள் மட்டுமே உள்ள அவலம் ஏற்பட்டுள்ளது. இப்படி தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறையை பத்திக்கிட்டு எரியுதே, அந்த துறையோட அமைச்சர் என்னையா பண்றாருன்னு தேடி பார்த்தால் இவரு பேருதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப அன்பானவர். யாரு மேல? நம்ம சின்னவர் மேலதான். எனக்கும் இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்ல, எனக்கும் இந்த படத்தோட ஹீரோக்கும் சம்பந்தம் உண்டு, மன்றம் பசங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. பொறுப்புக்கு வந்த உடனேயே பள்ளி கல்வித்துறையை தலைகீழாக மாத்த போறேன்னு வாய்ச்சவடால் விட்டுட்டு இருந்தவரு பள்ளி கல்வித்துறையில இத்தனை அக்கிரமங்கள் நடக்கும்போது தலைமறைவாயிட்டாரு. இவ்வாறு மெத்தனமாக இருக்கும் அமைச்சர்களை தட்டி கேட்க வேண்டிய தமிழக முதல்வரோ பாவம் 3 வருஷமா மௌன விரதம் இருக்கிறாரு. இப்படி ஒரு திறனற்ற அரசை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு திக்கு தெரியாம தவிக்கிறார்கள் தமிழக மக்கள்.